வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான். அதாவது நெல்லிக்காயை விட விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகத்தில் வர்றது விட்டமின் சி தாங்க. விட்டமின் சி நிறைந்த உணவு அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் இல்லைன்னா ஆரஞ்சு பழத்தை தான் சொல்லுவோம். ஆனால் இந்த நெல்லிக்காய் ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி அதுவும் 13 மடங்கு அதிகம் உள்ள விட்டமின் சி உணவு இருக்குது. அதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நம்ம வீட்டிலையே சில விட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளும் இருக்குது, அதையும் நான் சொல்ல போகிறேன். நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமானது இந்த விட்டமின் சிங்க. இந்த விட்டமின் சி குறைஞ்சிச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், சர்ம பிரச்சனை வரும், சோர்வு ஏற்படும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த விட்டமின் சியோடைய முக்கிய வேலைகள் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, சுருக்கங்களை தவிர்க்கிறது. அதாவது நம்ம தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இருக்குல்ல, முகச்சுருக்கங்கள், இது எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடியது. இரும்பு சத்தை உறிஞ்சுற திறனை அதிகரிக்கும். ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதியை தடுக்கிற வேலையை இது செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய சர்மம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு பெரியவங்களுக்கு 65 mgலேருந்து 90 mg வரைக்கும் நம்மளுக்கு விட்டமின் சி தேவைப்படுது. அதாவது நெல்லிக்காயில் அதாவது 100 கிராம் நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கிற பொழுது அதில் 252 mg விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் அதை நெல்லிக்காயை நம்ம ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நெல்லிக்காயை விட அதிக அளவில் விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளை இப்போ நம்ம பார்க்கலாம். கமுகு, இதனுடைய இங்கிலீஷ் பேர் ககடு பிளம். இது ஆஸ்திரேலியாவில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு பழம். இந்த ஃப்ரூட்டில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. இந்த 100 கிராம் பழத்தில் சுமார் 3000 mg கிராம் விட்டமின் சி உள்ளது. இது நெல்லிக்காயை விட 13 மடங்கு அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை மிகுந்த அளவில் இது அதிகரிக்க செய்யுது. இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி மிகுந்து இருக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள விஷ பொருட்கள் எல்லாத்தையும் நீக்கி செல்களை பாதுகாக்க செய்கிறது. தோலுடைய சுருக்கங்கள் எல்லாத்தையுமே இது குறைக்குது. இதில் உள்ள பாலிபினால்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் செய்யுது. ஞாபக சக்தியை கூட்ட செய்யுது. சளி, இருமல், தொற்று நோய்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை இது தருது. குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு இது சிறந்த ஒரு ஆன்டிவைரல் உணவாக இது விளங்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால கொலாஜன் உற்பத்தியை இது அதிகரிக்க செய்யுது. இது தோலை மென்மையாக்கவும் இளமையான தோற்றத்துடனே வைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். ஏன்னா இது இன்சுலின் செயல்பாட்டை சீரமைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி கல்லீரல் பாதிப்புக்கு மூலக்கூறுகளை கலைச்சு அதை தூய்மைப்படுத்த இது உதவியாக இருக்குது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறனால இது சீரண சக்தியை மேம்படுத்தி மலச்சிக்கலை தவிர்க்குது. இதை நம்ம எப்படி உபயோகிக்கலாம்னா, இதை பவுட்ரு வடிவில் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லை துண்டுகளாக சமைச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை கடைகளில் சப்ளிமெண்ட் இல்லை ஹெர்பல் டீ பவுடராகவும் இது விற்கிது. குறிப்பாக இதை அதிக அளவு எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால இதை அளவோடு நம்ம எடுத்துக்கிறணும். அசரலா செரி உலகிலேயே விட்டமின் சி அதிகமுள்ள பழங்களில் இது ஒன்று. 100 கிராம் பழத்தில் சுமார் 1677 mg கிராம் வரைக்கும் இதில் விட்டமின் சி இருக்குது. இது நெல்லிக்காயை விட 6 மடங்கு அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் சக்தி மிகுந்தது இந்த அசரலா செரி. இது இப்போ தமிழ்நாட்டிலையும் பரவலாக காணப்படுது. இங்கேயும் வளரக்கூடிய இது டிராபிக்கல் பிளான்ட் தான்.
இது வந்து தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. இதில் விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய கரும்புள்ளிகள், முகப்பருக்களை வந்து சுருக்கங்களையும் இது குறைக்கிறது. இது வந்து இயற்கையான ஒரு ஸ்கின் கிளியரை தரக்கூடிய ஒரு பழம். இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால செல்கள் பழமை ஆறதை வந்து தடுக்கிறது. அதே மாதிரி மூட்டு வலி இதெல்லாமே சரி செய்யுது இந்த பழம். இது வந்து வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுகளை வந்து இது எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது. முக்கியமாக குழந்தைகள், முதியோர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான பழம் அப்படின்னா இந்த பழம். மன அழுத்தம், கவலையை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஞாபக சக்தி, அறிவாற்றலை மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. இது உடலில் உள்ள இன்சுலின் செயல்பாட்டை தூண்டுகிறது. அதனால் இது சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பழம் உதவியாக இருக்குது. ரத்தத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு இந்த பழம் வந்து உதவியாக இருக்குது. ரத்தத்தில் உள்ள தீங்கான நச்சுக்களை வந்து வெளியேற்ற தன்மை வந்து இந்த பழத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்க செய்கிறது. இந்த பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் இருக்கிறனால பார்வை சக்தியை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த பழம் உதவியாக இருக்குது. இந்த அசோரில்லா செரியை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? இது அப்படியே நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். இல்லைனா இதை நம்ம ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை பவுட்ரு வடியிலையும் நம்ம எடுத்துக்கலாம். குளுக்கோஸ் மாதிரியான சப்ளிமெண்ட்டுகளாகவும் கடைகளில் வந்து கிடைக்கிது. அந்த மாதிரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த பழத்தையுமே நம்ம அளவோடு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக மாதவிடாய் காலங்களில் வந்து அதிகமாக இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணிகள், குழந்தைகள் எல்லாமே வந்து அளவோடு சாப்பிட வேண்டும். கிவி பழம். கிவி பழத்தில் வந்து சுமார் 92 mg விட்டமின் சி வந்து இருக்குது. இது ஒரு நாளைக்கு தேவையை விட கூடுதலான விட்டமின் சி வந்து இதில் இருக்குது. இது மன அழுத்தத்தை குறைக்க செய்யும், தூக்கத்தை அதிகரிக்க செய்யும். ஏன்னா கிவி பழத்தில் வந்து செரட்டோனின் சொல்லக்கூடிய ஹார்மோனை வந்து தூண்டக்கூடிய தன்மை கிவி பழத்துக்கு இருக்குது. அதனால இது நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும், மன நிம்மதியையும் மன அழுத்தத்தையும் குறைக்க செய்யும். இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால சீரண சக்தியை மேம்படுத்தி நம்மளுடைய குடல்களை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி கிவி பழத்தில் வந்து பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இது இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், இதய நோய் ஏற்படாமல் தடுக்கும். அதே மாதிரி வந்து இது தோள்களுக்கு நல்ல பளபளப்பை கொடுக்கும். ஏன்னா இதில் விட்டமின் சியும் இயோஜின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதனால முகப்பருக்களை வந்து குறைக்கும். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளிகள், மங்கு இது எல்லாத்தையுமே குறைக்க செய்யும். இளமையான தோற்றத்தை கிடைக்க செய்யும் இந்த கிவிப்பழம். இரத்தத்தை லூட்டின், ஜீசென்தின் போன்ற கண்ணை பாதுகாக்கக்கூடிய நுண்ணிய பொருட்கள் வந்து இந்த கிவி பழத்தில் இருக்குது. இதனால கண் சோர்வு, வயது காரணமாக வரக்கூடிய பார்வை இழப்பை வந்து இது தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து குறைந்த கலோரிகளும் அதிக நார்ச்சத்தும் இருக்குது. இது பசியை குறைக்க செய்யும். அதாவது வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது இந்த பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது வேகமாக உடல் எடை வந்து குறைக்க செய்யும். அதே மாதிரி இந்த பழத்தை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம்னா, இது காலை உணவாக சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. அது மாதிரி சாலடாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஸ்மூத்தி அல்லது ஜூஸாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த பழம் சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது. அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு, சூடு ஏற்படும். ஸோ வந்து இதை வந்து அளவாக நம்ம எடுத்துக்கிறது. குடைமிளகாய், இதை வந்து விட்டமின் சியோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். 100 கிராமில் வந்து 127 mg விட்டமின் சி வந்து இதில் இருக்குது. நெல்லிக்காயை விட இது சற்று குறைவாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து சமைக்காமல் சாப்பிடும்போது இதில் அதிக அளவில் பயன் இருக்குது. இது எளிதாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு உணவுங்க. இது நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து விட்டமின் ஏ, லூட்டின், ஜீசென்தின் போன்றவை வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி இதில் பீட்டா கரோட்டின், லைகோபின்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இது இருக்குது. அது நம்மளை வந்து புற்றுநோய் ஏற்படாமல் நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதில் அதிக அளவில் வந்து பொட்டாசியம் இருக்குது. இது வந்து கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால எடையை குறைக்க நினைப்பவர்கள் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்து சரும ஆரோக்கியத்திற்கு இது உதவியாக இருக்குது. இதில் விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தூண்டுறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி இது நினைவு ஆற்றலுக்கு, மூளை நலனுக்கு இது பெரிய உதவியை செய்யுது. ஏன்னா இதில் விட்டமின் B6 வந்து இதில் இருக்குது.
இது நம்ம எப்படி உணவில் நம்ம எடுத்துக்கலாம்னா சட்னியாக அரைச்சிக்கலாம், இல்லை சாலடாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பன்னீர் கேப்சிகமாக யூஸ் பண்ணலாம். சாப்பாடோட வதக்கி நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா ஸ்மூத்தி இல்லை பேஸ்ட்டு பீஸா மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து கொத்தமல்லி இலைங்க. 100 கிராம் கொத்தமல்லி இலையை நம்ம எடுத்துக்கிற பொழுது அதில் 135 mg விட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கலாம். இல்லைனா கொத்தமல்லி சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இல்லை இது சாம்பாரில் மற்ற குழம்புகளெல்லாம் அப்படியே கட் பண்ணி மேலாப்பில் தூவி விட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்து பாகற்காய். பாகற்காய் வந்து 100 கிராம் நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு 96 mg வந்து நம்மளுக்கு விட்டமின் சி வந்து கிடைக்கிது. இது வந்து சர்க்கரை நோய்க்கு வந்து மிகவும் நல்லது. இதில் வந்து அதிக அளவில் விட்டமின் சி வந்து இருக்குது. இதையும் பாகற்காய் குழம்பு, பொரியல் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்து கோவக்காய். கோவக்காயிலையும் 100 கிராம் நம்ம எடுக்கும் பொழுது 85 mg வந்து நம்மளுக்கு விட்டமின் சி வந்து கிடைக்கிது. இதை வந்து நம்ம பொரியலாவோ இல்லை குழம்போ போட்டு இல்லை தொக்கு மாதிரி வச்சு கூட நம்ம கோவக்காய் எடுக்கலாம். இதுவும் சர்க்கரை வியாதிக்கு நல்ல ஒரு மூலிகையாக விளங்குது. அடுத்து வந்து ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் 100 கிராம் நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு 53 mg விட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஆரஞ்சு பழம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழம். விட்டமின் சி வந்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நவாப்பழம். நவாப்பழத்துலேயும் விட்டமின் சி வந்து இருக்குது. இது ஒரு சத்தான பழம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து நிறைந்திருக்கிறது. அடுத்து துளசி இலைகள், முருங்கை இலைகள், முருங்கைக்காய் இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி வந்து இருக்குது. விட்டமின் சி மட்டும் இல்லைங்க, இதில் வந்து அதிக அளவில் மற்ற சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெய்லி உணவுகளை சேர்த்துக்கிறது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நெல்லிக்காயை விட அதிக அளவில் விட்டமின் சி இருக்கிற உணவுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.